ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஜேசு ஃபேமிலி சேனலில் ஃப்ராங்க் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அப்படி தானே? எனக்கே தெரியாமல் என்னைய ஃப்ராங்க் பண்ணிட்டாங்க நண்பர்களே. இருந்தாலும் நம்ம மனசில் உள்ளதை தானே சொன்னோம். என்ன நண்பர்களே, இதில் என்ன ஃப்ராங்க்? நம்மளாக இருந்தோம், அதை அவன் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் ஃப்ராங்க் வீடியோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ரசமும் சாதமும் இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, அப்பளம் பொரித்து முட்டை பொரித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் எனக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னடா இப்படி பேசுகிறாங்களே நினைக்காதீங்க. உண்மைக்குமே இன்றைக்கி வந்து உடம்பு ரொம்ப முடியல நண்பர்களே. எனக்கு வந்து அந்த பழைய கால்வலி இருக்குல்ல, அந்த போன் தேய்மானம், அது வந்து இன்றைக்கி ரொம்ப பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நடக்கிற கூட சிரமமாக இருந்துச்சு. அப்படியே மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூலில் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃப்ரெண்டு டீச்சர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டுங்கப்பா, வச்சுட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஹெவி பெயின், பாதத்துலேருந்து அந்த நம்ம நடுவில் உள்ள அந்த எலும்பு ஃபுல்லாகவே வலி. போகணும், சனிக்கிழமை லீவ் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகணும் நண்பர்களே. நிறைய லீவில் நான் சொல்லியிருக்கலாம் இந்த பிரச்சனையில். எல்லா லீவுமே பின்னாடி நம்ம ஒரு வயசான அப்புறம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த லீவ் எல்லாமே நிறைய லீவ் வந்து இப்போமே வந்து காலியாக்குற அளவுக்கு போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் சனிக்கிழமை லீவ் அன்னைக்கு போவோம் அப்படின்ட்டு இருக்கேன். இங்கே வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் பாப்பா பார்த்தோன்னா ரிலாக்ஸ் ஆச்சு. சரி, நம்ம பிள்ளைகள்டையும் கொஞ்சம் பேசினா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் வந்து வெளியே பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. பெண்களுக்கு அப்படின்னாலே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா புடவை, அதுக்கப்புறம் பூ, அப்புறம் வந்து நகைகள், அதுவும் பிடிக்கும். நகைகள் அப்படின்னோடனே எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நகை இல்லாத வீடே இருக்காது, அப்படி தானே? ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு அரை கிராமோ, 1 கிராமோ, 1 பவுனோ அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த நகைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். நிறையா இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு கிடையாது, அது அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. அதனால் நகை வந்து ஆசைப்படாதவங்க யாருமே நம்ம இருக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறதுனால நான் வந்து நம்மளுடைய இந்த நகை கலெக்ஷன்ஸை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இன்னும் வேறு மாதிரி என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்போ வந்து வாங்குறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹோம் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் இனிமேல் வந்து வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அதுக்கு லோன் போட்டப்புறம் அப்புறம் அதுக்கு பிடிச்சி மீதி அப்புறம் எவ்வளோ பைசா இருக்கோ அதை பார்த்து அதை சேவ் பண்ணி ஜுவல் வாங்கிக்கிடலாம். அப்போ வாங்கினா என்ன மாதிரியான ஜுவல்ஸ் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாக்களை வந்து கொடுங்க. ஏன்னா லேண்ட் அண்ட் நகை இது ரெண்டுடைய வேல்யூ வந்து எப்போவுமே வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ அப்படிங்க போச்சில் நம்மளால் முடிஞ்ச அளவு, இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, அவங்களால முடிஞ்ச அளவு பைசா பணம் கிடைக்கும்போது நகையாக சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு முந்தி என்னுடைய கல்யாணத்துக்குலாம் வந்து 1 பவுன் வந்து 4000 ரூபாயா வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அதே தங்கத்தை வந்து நம்ம கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது வாங்கும்போது 60,000 65,000 இருக்குது 1 பவுனு. நம்ம பழைய ரேட்டுக்கு போட்டாலுமே அவங்க குறைச்சி அப்போ உள்ளது மாற்று கம்மியாக இருந்தாலுமே எடுத்தாலுமே 40,000-45,000 வந்து வாங்குவாங்க. அப்படிங்கும்போது அன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய் இருந்தது, ஒரு 25 வருஷம், ஒரு 5 வருஷத்துக்கு தக்கன எவ்வளோக்குள்ள அதனுடைய வேல்யூ கூட்டிகிட்டு வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதனுடைய மதிப்பு வந்து அதிகம் தான். அதனால் எந்த மாதிரியான இதில் வந்து நம்ம முதலீடு பண்ணால் நம்மளுக்கு லாபம் தரும் அப்படிங்கிற மாதிரி இது முதலீடு அப்படின்னு இல்லை. இப்போ பெண் குழந்தைங்களாம் வச்சுருக்கவங்களா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து அடுத்த பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அப்படி தானே? ஸோ ரொம்ப பேசிகிட்டே இருக்கானா, எல்லோரும் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ எனக்கு வந்து கல்யாண டைமில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் வந்து எனக்கு ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 3 கொத்து செயின், அப்போல்லாம் வந்து கொத்து செயின்ஸ் வந்து போடுவாங்க. அதில் வந்து இந்த சொல்லுவாங்க ரெட்டை கொத்துன்னு சொல்லுவாங்களா, ரெட்டை கொந்தில் ஒரு மாதிரி பிரண்டு தண்டு மாடல் அப்படிம்பாங்க. அது வந்து நல்லா இருக்கும். அது வந்து பெரியவங்க போடுவாங்க, அழகாக இருக்கும். அதை போட்டால் ஏஜ்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் பிள்ளைங்க நாங்கள் எங்கள் பீரியடில் வந்து போடுற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ட்ரெண்ட் மாதிரி கோபி செயின், நம்ம எப்பவுமே பெர்மனண்ட்டாக இந்த செயின் வந்து மாறவே மாறாது சில இது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கோபி செயின் இருக்குல்ல, அது சொல்லுவாங்க கோதுமை பின்னல் அப்படி சொல்லிட்டு. அதில் 3 அடுக்கு அதில் வந்து ரதி அப்படின்னு என்னுடைய பேர் போட்டு என் மேரேஜுக்கு நான் வந்து பெரிய பிள்ளை ஆகி எனக்கு 12th கழிச்சு மறு வருஷம் மேரேஜ் ஆச்சு.
நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு பெரிய பொருளாக வந்து எடுத்தது வந்து அந்த 3 கொத்து செயின் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னால் கோபி செயின், ஒத்த செயின் இதெல்லாம் எடுத்திருந்தாங்க. கல்யாணத்துக்கு சரி நம்ம பிள்ளைக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 கொத்து செயின் வந்து அப்போ ரேட்டு படி ஒரு பவுன் 4000னா 10 பவுன் வந்து 40,000 அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டாலர் செயின். நீங்கள்லாம் வந்து உங்கள் அம்மாலாம் என்னென்ன மாதிரியான டாலர் செயின்ஸ் வந்து இப்போ ஏன் ஏஜ் 43னா அதுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அதுக்கு முன்னால் உள்ளவங்களாம் என்ன மாதிரி செயின் பேட்டர்ன்லாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரியா. அட்டில், பதக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க நெக்லஸ் வந்து டைப்பு. எனக்கு வந்து அப்போ எப்படின்னா ஃபுல்லாக கல் வச்சு ஸ்டோனில் வச்சு நெக்லஸ் வந்து எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் டாலர் செயின் வந்து அதே கோதுமை செயினில் 2 வாத்து அன்னம்னு சொல்லுவோம்ல, அந்த அன்னம் 2 தாமரை பூல மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. இப்போவுமே எனக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருக்குது. நம்ம கல்யாணத்தோட போட்டிருந்த அந்த தாமரையில் வாத்து இருக்கிற மாதிரி அந்த டாலர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. அதில் 2 இது இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இருக்கா அதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாலை ஹாரம் இருக்குல்ல, அந்த ஹாரம் வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்டிங். இப்போ ஹாரம்ல நிறைய வகைகள் வந்து வர ஆரம்பிச்சிட்டு அப்போ வந்து ஒத்தையை நல்லா ஒரு ஒத்தையாக நல்லா இவ்வளோ அகலத்தில் வந்து கீழே பெரிய டாலராக வச்சு இருக்கிற மாதிரி ஒரு ஹாரம் வந்து இருந்துச்சு எனக்கு போட்டேன். நான் ஒரு பிக்சர் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்க. அப்போ அந்த ஹாரம் வந்து நான் போட்டிருப்பேன் சரியா. அதுக்கப்புறம் 4 வளையல் ஒரு வளையல் வந்து 2 பவுன் அப்படின்ட்டு பார்க்க வந்து ரொம்ப பார்வையெல்லாம் இருக்காது. இப்போல்லாம் வந்து பார்வையாக இருக்காது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2 வளையல், அதுக்கப்புறம் ஒரு ஒத்த செயின், அதுக்கப்புறம் கம்மல் வந்து ஒரு 4-5 செட்டு கம்மல், அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு 3.5 பவுனில் செயின், 2 பவுனில் வந்து கை செயின். வேற என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க, 4 வளையல், 3 குத்து செயின், அப்புறம் டாலர் செயின், அப்புறம் நெக்லஸ்ஸு, அப்புறம் ஒரு ஒத்த செயின், அப்புறம் ஒரு மாலை, அதுக்கப்புறம் 4 வளையல், அதுக்கப்புறம் கம்மல் ஒரு 6-7 செட்டு இருக்கும், சின்ன சின்ன கம்மல். அப்புறம் அந்த நெக்லஸ்க்கு மேட்சாக கல் வச்ச கம்மல். இந்த மாதிரி எனக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நகைகள் வந்து இது பண்ணாங்க. இப்போவும் நம்ம அந்த பொருட்கள் வந்து நிறைய பேர், எத்தனை பேர் இன்னும் இவ்வளோ நாள் ஆகியும் அந்த பழைய பொருட்களை எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இன்னும் வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள் சரியா. நானும் வந்து உங்களுக்கு அந்த பழமை மனம் மாறாத அந்த நகைகளை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா. இன்னொன்று நண்பர்களே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சரி நான் அதை அதுக்கு அடுத்து சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்கம்மா காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கல்யாணத்துக்கு எடுத்த நெக்லஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, கல் வச்ச நெக்லஸ் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கல்லுக்குன்னு தனி ரேட்டு போடுறாங்க. ஆனால் பட் அப்போ வந்து என்னென்னா கல்லுக்குலாம் வந்து அதிகமான ரேட்டு. அதனால் நிறைய பேர் கல் வச்சு இது எடுக்க மாட்டாங்க. ஆனால் கல் வச்சது போட்டால் அழகாக இருக்கும். திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னா வந்து கல் செட் விரும்புவாங்க. ஸோ எனக்கு வந்து கல் செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் எங்கள் அம்மா எல்லாமே, இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, எந்த நகையுமே நான் போய் எடுத்ததே கிடையாது. எல்லாமே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். எல்லாமே நகைகளாக இருக்கட்டும், எனக்கு எடுத்துருக்க சாரீஸாக இருக்கட்டும், பார்த்துருக்க மாப்பிள்ளையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்கள் அம்மா அப்பாவுடைய டிசிஷன் தான். இதுதான் வந்து கல்யாணத்துக்கு நான் எனக்கு எடுத்த நெக்லஸ். என்னோடய கல்யாண பிக்சர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து கல் வந்து நிறைய உளுந்துட்டு நண்பர்களே. அப்போ நான் வந்து கடையில் போய் கேட்டேன், இந்த கல்லுலாம் வச்சு தாங்களேன் அப்படின்னு. மாடல் பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா. இந்த டைமண்ட் நெக்லஸ்லாம் இப்போ இந்த பேட்டர்னில் தானே கொண்டு வராங்க. அப்போ கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டோனை வச்சு கவ்வி பிடிக்கிற மாதிரி இந்த இது இருக்கும்ல சைடில், இந்த அரும்பா இப்படியே பிடிக்கிற மாதிரி, அது வந்து அந்த தங்கத்தில் உள்ள இதெல்லாம் வந்து எனாமல் விழுந்துட்டு, ஸோ வந்து நம்ம மறுபடியும் நம்ம கல் வச்சாலும் அது விழுந்துரும், மாற்றுங்க கொடுத்து அப்படின்னாங்க. நான் வந்து கொடுத்துட்டு மாற்றினாலும் நம்மளுக்கு கல்லெல்லாம் தட்டிட்டு கம்மியான ரேட்டில் தான் எடுப்பாங்க. ஸோ அது அப்படியே என் பேத்தி வரைக்கும் இருக்கிற காலம் வரைக்கும் அம்மாவுடைய நெக்லஸ், நம்ம பாட்டியோடைய, நம்ம ஐயம்மாவுடைய நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போட்டதான் ஞாபகமாக வச்சுக்கணும். எந்த காலத்துலேயும் மாற்றக்கூடாது, நிறைய வந்து அப்படி போகக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு. ஸோ அதனால் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஜுவல்லை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கல்லுலாம் வச்சிட்டோம்னா நைட்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன் நண்பர்களே, ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கா நண்பர்களே. இன்னொன்று நான் சொல்லட்டா, இந்த நெக்லஸ் நான் போட்டேன்னா எனக்கு டைட்டாக கழுத்தில் மாட்ட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நான் இப்போ வந்து கழுத்துலாம் எனக்கு வந்து தேஞ்சிட்டு உண்மைக்குமே. இந்த நெக்லஸ்லாம் இப்போ நான் இப்போ மாட்டோன்னு எனக்கு நினைக்கவே இல்லை. இதில் நான் வந்து எக்ஸஸ் கொக்கி இருக்குல்ல, அந்த கவரிங்கில் வாங்குவாங்கள்ல, வாங்கி அதுதான் வச்சு மாட்டியிருந்தேன். இப்போ என் கழுத்து வந்து கொஞ்சம் தேஞ்சதுனால அது அழகாகவே அதில் வந்து இதாகுது. இது என்னுடைய கல்யாண நெக்லஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
ரதி மாற்றி தெரியுது, இப்படி கட்டணுமோ, எப்படி காட்டணும், எப்படி காட்டணும் உங்கள்கிட்ட தான் கேட்கேன். ஹார் இல்லைங்க, எப்படி காட்டினாலும் கேமராவுக்கு மாறி தான் அது. RETHI ரதி அப்படின்ட்டு பார்த்தீங்களா. அந்த எனாமல்ல மேலே இஸ்பிரிஸ்து சார்ந்த அந்த கிறிஸ்டின்னாங்களா அந்த இது போட்டு அப்பா இன்சில் எம் போட்டு ரதின்னு போட்டு பூ போட்டு அந்த எனாமல்ல இப்போ அப்போல்லாம் அப்படி தான் செய்வாங்க. இந்த பார்த்தீங்களா இதுதான் வந்து கோபி செயின், கோதம் செயின் சொல்கிறது. எந்த டைம்லேயுமே வந்து அது ஈஸியாக வந்து அவ்வளோக்குலாம் அக்காது. இன்னொன்று நான் சொன்னல அதில் பூரா நிறைய வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் அது. அதனால் இது ஊடையில் மட்டும் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து வயசு எனக்கு மேரேஜ் ஆகி 25 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி ஒரு 2, 3, 4 வருஷம் 11th படிக்கும்போது வாங்கியிருக்காங்க. அப்போ இப்போ பார்க்க போனால் ஆக்சுவலாக 30 இயர்ஸ் வந்து இந்த ஜுவல்லுக்கு வந்து வயசு ஆக போகுது. பார்த்தீங்களா. வெயிட்டு பார்த்தீங்களா, வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உள்ள மாலைகள்லாம் நம்ம எடுக்கிறோமே, மாலைகள்லாம் வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு போங்க, போடுற இடத்துல அங்கே போய் நம்ம யார் வீட்டில் கலட்டி வைக்க அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம் கலட்டி வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த காலத்தில் உள்ளவங்க இதெல்லாம் அவங்க எவ்வளோ வளையல் எவ்வளோ ஜுவல் போட்டு போனாலும் கலட்டியே வைக்க வேண்டாம். அவங்க கழுத்துலேயே வந்து என்ன பண்ணிடலாம், போட்டுகிட்டே வந்து படுத்துடலாம். இப்போ அதை தான் நான் இன்னொன்று சொல்ல வந்தேன். லைட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்பி வாங்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லா தரமாக வாங்குகிற பொருட்களே சில பொருட்கள் வந்து 2 பவுன் 1.5 பவுன்லாம் எடுக்கிற நெக்லஸ் பார்வையாக இருக்குன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 டைம் இயர் பண்ணுறதுக்குள்ளேயே அது அருந்து வந்துடுது. திருப்பி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு லாஸ். அப்படிங்கிறதுல 1/2 பவுனில் 2 கிராமில் 1 பவுன்லலாம் இப்படி தாரோம், 5 பவுனில் வந்து கல்யாண செட் தாரோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாங்காதீங்க. ஒவ்வொரு பொருளும் நம்ம போடுறதுக்கு தான். வாங்குங்கிறோட அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து மட்டும் வைக்கிறது கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பொருள் நம்மளுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா திருப்பி கொடுத்து ஈஸியாக வாங்குற அளவுக்கு தங்கத்தினுடைய விலை வந்து அவ்வளவு கம்மியானது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று போட்டாலே கல் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பெதடி தாங்கிமாங்க, நம்மளுக்கு இதான பெதடி. ஸோ இந்த பெதடி தாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லுவாங்க. அப்போ போட்டிருப்பாங்க நாட்டாமையில் குஸ்பு போட்டிருப்பாங்களா அதுமாரி. நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க அம்மா பிள்ளை வேணும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நானும் செவக்க அம்மா பிள்ளை வேணும். தாலி கட்டி அது சாதிக்க வேணும். கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும். மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதுள் பறக்கும். அதாவது அந்த ஒரு பெரிய வீட்டுக்காரங்க அந்த படங்களெல்லாம் சொல்லுவாங்க, அம்பலத்தக்கார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஒரு க்யூட்டான லுக் வந்து இந்த இது வந்து கிடைக்கும். நான் இப்போ வந்து நிறையா ரீசெண்ட் டேஸில் வந்து இப்போ ரொம்ப நாளாக போடலை. நான் வாங்கியிருக்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் இப்போ வாங்கினது. இது எங்கள் அப்பா போட்ட பிறகு இதெல்லாம் நிறைய பேர் என்னமோ 150 பவுன் இருக்கான் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு என்னெல்லாமோ பிளா 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 சொல்கிறாங்க. இது இந்த மோதிரம் இது எல்லாமே வந்து இப்போ நான் வந்து வாங்கினது. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கலான் இருக்கேன். அது வந்து ஒரே வீடியோவில் டக்குன்னு காட்டிட்டு போனால் எந்த விதமான ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து எப்போல்லாம் காட்டலான் இருக்கேன்னா பேங்கிள்ஸ் வந்து தனி கலெக்ஷன்ஸ் தான். சரியா, நீங்கள் போடுங்க என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னு. அதுக்கப்புறம் வந்து இயரிங்ஸ் இருக்குல்ல, அதுவே எத்தனை செட்டோ இருக்குது. ஸோ அந்த இயரிங்ஸ் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ நம்ம வந்து வாங்கின ஜுவல்ஸு, சரியா, நியூ பேட்டர்னில் என்னென்ன மாதிரிலாம் வந்திருக்குது அது வாங்கியிருக்கோம்ல, அந்த மாதிரியான ஜுவல்ஸு என்ன மாதிரி போடுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப்பாக போடுறேன். எல்லாருமே வந்து பழைய ட்ரெடிஷனான ஜுவல்ஸையும் விரும்பி வாங்குங்க. கண்டிப்பாக ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பேர் சொல்கிற மாதிரி காலங்காலமாக நிறைய நினைவுகள் இருக்கிற மாதிரி இந்த நினைவுகளும் உங்களுக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய நினைவுகளாக இருக்கும். ரதியம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாளை இன்னொரு கலெக்ஷன்ஸோட பிள்ளைகள் எல்லாரையுமே வந்து பார்க்க வருகிறேன். ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சா ஸ்டோரி எடுக்க முடியல. இன்றைக்கி இது மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? பாய், டேக் கேர். உடம்பு வேறு ரொம்ப முடியாமல் இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி இது போதும். நாளைக்கு உங்களுக்கு இன்னும் உங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணுற அளவுக்கு நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் செல்லங்களா.